வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுக்கோ. டபுள் ஷாட் கனுக்கு வந்து வந்திருக்குதாங்க. என்னங்க இது இப்போ தான் புதுசாக ஒன்று விட்றீங்க, என்னங்க தான் வந்திருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணிடுச்சு. ஐயோ ஆனந்தமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் முடிச்சுட்டு இப்படி வெளியே ரோடு பக்கம் எடுத்து பார்த்தா திடீர்னு பார்த்தா குடுக்குன்னு ஓடுறான். வேஸ்ட் தூக்கி தலைமால போட்டு எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்டால் இங்கே தான் போய் துபாய்க்கு போய் கப்பு தூக்கின்னு வரதுக்கு வந்து ஆள் இல்லையாம்பா போய் கூட்டு வரம்பான்னு சொல்லிட்டு போகிறான். அந்த மாதிரி நேற்று சிஎஸ்கே மேட்ச் போனதுக்கப்புறம் எத்தனை பேர்லாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தூக்கணும் சைக்கிளில் கிளம்பியிருப்பானுங்க. அந்த மாதிரி நீங்களும் யாரும் கிளம்பி நான் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது எதுவுமே பண்ணலை அப்படின்னா போடு அடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல மாடலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து உங்களுக்கு வரும். அது வீடியோ சாங்கோட வரும் என்பது நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். எங்கே இருக்கு இந்த இருக்கு கோல்டன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ரேஞ்ச், ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வச்சிருந்ததுலாம் என்னென்ன பவர் வச்சுக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். சரி, நம்ம அப்படியே நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டு போய்டும். அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஓகே, தலைவர் அமௌண்ட் வேறு வந்துச்சு. எங்கே 900 டைமண்ட் தாங்க இருக்குது. நான் வேறு ரீசார்ஜ் பண்ண மறந்து விட்டேன். செலாம் பண்ணிக்கலாம் வேணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே இருக்குது இந்த இருக்குப்பா. ஸோ முதல்ல வந்து கொடுத்துருக்க பவர் என்னன்றது ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இங்கே இருக்கு இல்லை எங்கேப்பா இருக்குது ஷார்ட் கன்னு. ஷார்ட் கன்னு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, ஆனால் ரீலோடு ஒன்று இருக்குது. 1 டேமேஜ் ஒன்று. இதே தான் இதோட காப்பி தான் இது. ஓகே, அப்போ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, அக்குரேசி மைனஸ். ஓகேவா, இப்போ இருக்கிற என்ன இருக்குது? எங்கே இருக்கு? சரி, இங்கே போனாலே இருந்துடும். அதுக்கு அவ்வளோ பேர் இந்தமாரி பண்ணு கொடுக்க ஆரம்பிச்சு, இந்த மாதிரி இந்த உருண்டை கொடுக்க ஆரம்பிச்சாலும் முடிஞ்சு சொல்லி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ரேஞ்ச், ரீலோட் மட்டும் மைனஸ். என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் பர்ஃபெக்டான கன் அப்படின்றது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். எல்லாமே இப்போ டபுள் ஷாட் கன் இந்த விஷயத்தெலாம் வந்து பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இருக்கும் என்பது என்னோட வேண்டுகோளுங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 900 டைமண்டோட ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்து வைத்து வச்சிருக்கோம். அது இல்லாமல் ஒரு முக்கியமாக நம்ம எப்பவும் சொல்கிற ஒரு கிளியரான விஷயம் என்னென்னா, இது வந்து நீங்கள் யாரும் ரீசார்ஜ் பண்ணி டபுள் ஷாட் கன், இப்போ நான் ஒரு டபுள் ஷாட் கன் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், எனக்கு எவ்வளோ மணி வருதோ அதுதான். நான் எப்பவும் சொல்லலை, நான் எவ்வளோ போட்டாலும் அது எனக்கு தானே வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஜாலியாக வந்து எப்பவும் போல் இருந்துக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. சரிங்களா, முதல்ல வந்து 1000 டைமண்ட் வச்சு சுற்றுவோம். கிடைக்கலையான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா 2ஆம் ரவுண்டு வருவோம். ஓகே, 20 டைமண்ட் சுற்று கண்ணாலே அங்கே இவனுங்கெல்லாம் 20 டைமண்டில் கொடுத்தோன்னா நல்லா மொட்டையை அடிச்சிருக்கோம். ஓகே, மொட்டை அடிப்புன்னு சொன்ன மாதிரி தானே இந்த 90 டைமண்டில் கிடைச்சா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ண சொல்லுவேன், முருகேசன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கப்படுங்க. எங்க முருகேசா தம்பி, என்ன தம்பி இப்படி எங்க முருகேசனுக்கு ரெட்டை மொட்டையாக போடு. மொட்டை வந்து முடி வந்தோம்னா அடுத்த 3 மாதத்துல திரும்ப ஒரு மொட்டையை போடணுமே. அடாடாடா என்னங்க டபுளாக கொடுத்துட்டான். எப்படியா இருந்தாலும் லாஸ்ட் டைமில் வந்து நான் உங்களை நொங்கு எடுக்க போகிறேன், இருக்கிற டைமெல்லாம் பிடுங்க போகிறேன், இதில் என்னடா எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்பீங்கல்ல. அதனால தான் நீங்கள் இந்த வருஷம் வந்து நானே மொட்டையை போடுவேங்க. பார்த்தீங்களா, வராதுங்க. 190 கொடுத்தா வர டைமண்ட் டப்புன்னு கலையை போடுமே. சரி, ஓகே, கொடுப்போம். ரூபா அங்கே கொடுக்கவே இல்லைங்க, வெறுங்க 2 கொடுத்துட்டானுங்க. என்னங்க இது இப்படி பாவம், ஏழை தாய் மகனுங்க நான். ரூபா எங்க ஒன்று கொடுத்துட்டாங்க. சூப்பருங்க. இல்லை என்னல இவனுங்க கொடுக்குறானுங்க, அட பாவிங்கள கொடுத்துருவானுங்க போலியில இவனுங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி கொடுக்குற போலியே வந்து இது கொடுத்துட்டாங்க. போடு பாடிச்சுட்டா முறுக்கே சாப்பிடத்தான் இருக்கே. ஆமாங்க, லேடிஸ் காஸ்டியூம் கொடுத்துட்டான். 1 2 தான். இந்த 90 வந்து கிடைச்சதுங்களா, தர்க்க சன்மானம் வழங்கப்படுங்க. அதாவது நான் இங்கேருந்து கட்டி இப்பயே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா, வேர்ல்டு கப்பு வாங்கினதுக்கப்புறம் எப்படி நம்ம MS20 மொட்டை அடிச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 டைமில் 2 கிடைச்சிது அப்படின்னா நான் இப்பயே நடப்பயணமாக இங்கேருந்து கட்டிக்கு போய் மொட்டை அடிக்கிறேங்க. சரிங்களா, அப்படின்னா திருப்பதிக்கு நடப்பயணமாக போகிறாங்க 2லாம் கிடைச்சா. பார்த்தீங்களா, எனக்கு தெரியாதுங்களா இவன் யார், எப்படியா பட்டவன், இவன் நம்ம கிட்ட எப்போ எடுப்பான், இதெல்லாம் கூட தெரியாமல் இத்தனை வச்சு இந்த கேம் விளாடுறோன்னா ஜிசரா பெரேரா எங்கே என்னங்க இது, எங்கே பாருங்களேன், இது பக்கத்தில் இருக்குது ஆனால் அது கிடைக்காதான். எங்கே ஒன்று சுற்றினா கூட கிடைக்காது பழகுறீங்க. இந்த 1000 டைம்லேயே எப்படின்னா கிடைச்சிருங்க. எங்கே ஆமாம், நான் ஏன் இங்கே சுற்றுறேன், நான் ஒரு பைத்தியக்காரங்க. நீங்கள் சொல்லக்கூடாதா என்கிட்ட, நீங்கள் சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன். இவ்வளோ நான் இங்கே இருக்குதே, இது நான் எதுக்கு இங்கே சுத்தாமல் இருக்கணும். ஜூபா எங்கே கிடைக்காதுங்க. ப்ளீஸுங்க. ஓகே, திருப்பி இதே போட்டு சுற்றுவோம். சரிங்களா, ஜூபா ஜாபி எங்கே கொடுக்க மாட்டான் பழக்குதுங்க.
திரும்ப ஒரு முடிச்சுக்கோங்க. இது வச்சு நம்ம எடுத்துலாம் பழகுதுங்க. இந்த வாட்டி கிடைச்சா யாருக்கு மொட்டை அடிக்கலாம்? கோபால், உங்களுக்கு மொட்டை அடிக்கப்படும் கோபால். ஆனால் அடிக்க மாட்டேங்குதுங்களா? போங்க, ஏழை தாய் மகனுக்கு இது மாதிரி பண்றீங்க. நான் ரொம்ப பாவமான செல்வங்க, கொடுத்துருக்கேன் ப்ளீஸுங்க கரீனா. ஆனா போடா, இவனை திட்டினா தான் கொடுப்பான் பழகிறான். இந்த வாட்டி என்ன மந்திரம் போடலாம்? பூம்பூரோ பூம்பூரோ ஷாமுருக்கு பூம்பூரோ. எங்க யாருன்னா மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னதாங்க விழும் பழத்துக்கு. யாருக்குன்னா மொட்டை அடிச்சாதான் விழுமா இது? ஓகே, இதை வாட்டி போடுவோம். இந்த வாட்டி யாருக்கு மொட்டையா போடலாம் தெரியுமா? கோபாலு சொல்லியாச்சு, கணேஷு சொல்லியாச்சு. இதில் யார் யார் கேமில் வந்து இன்கேமில் வந்து கிங்குன்னு பேர் வச்சுருக்காங்களோ, அதாவது ஜிடி கிங்கே தவிர்த்து யார் கிங்குன்னு பேர் வச்சுருக்காங்களோ அவங்களாம் டேக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில். இப்போ அது கிடைச்சா தானடா அவனை போய் டேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்டுச்சு போல், அவங்களுக்கும் கேட்டுச்சு போல். வேறு வழி தெரியலைங்க, நான் கிடைச்சா சுற்றி தாங்க ஆகணும். போடு பாட்டு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தான் இருக்கு, ஆஹா மணக்குது. எங்கே இவனுங்க இப்பயே வேலையை காட்ட ஆரம்பிச்சான். டே கரீனா, உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட பற்றியா? நீ ஜோக் காட்டுறியா? நீ ஜோக் காட்டுறியா என்கிட்டயா? இங்கே என்னங்க நீங்கள் போங்க தெரா. என்னடா கண்ணிலே காட்ட மாட்டானுங்க இவனுங்க. இந்த டைமண்ட் மொத்தம் சுற்றி விட்டுனே. இப்போ நான் எங்கடா திரும்ப போய் ரீசார்ஜ் பண்ண திரும்பணும்? போங்கடா. ஜூபா ஜாபி எங்கே இங்கே கொடுக்க மாட்டானுங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க. ஒரு மினிமம் எடுத்தேன், நான் இப்பயே சொல்லிவிட்டேன். நீங்கள் பார்த்துங்க, யாரும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், எவ்வளோதான். இதுனா கலராக கொடுக்க போகிறானுங்க. நீ அறவே ஸ்கூலில் ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேமில் ஆனால் கைத்தா மட்டுமே அடிக்க சொல்லுவாங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு. சரியா? என்ன பண்ணுறது? பண்ணுறீங்களா கரீனா? ஏமா அப்படி பண்ணுறீங்க? ஏமா அப்படி பண்ணுறீங்க? லாஸ்ட்டு 20 கூட கொடுக்க மாட்டானுங்க பழகுதுங்க இவனுங்க. சரிங்க, இப்போ இங்கே இருக்கிறதுலாம் வச்சு ஒரு இது பார்ப்போங்க. குயிக்காக போட்டு அவ்வளோதாங்க. மொத்தம் 18 செலக்ட் பண்ணிக்கிறோம். 7 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணலாமா? ஜெய் சடகோமன் ரமேஷ் போடுப்பா. சடகோமன் ரமேஷ் ஏன்பா என்னப்பா நீங்கள் போங்கப்பா. நீங்கள் எனக்கு வெறுப்பாக இருக்குதுப்பா. என்னப்பா இது சடகோமன் ரமேஷும் நம்மளை ஏமாத்திட்டாரப்பா. அப்பா சடகோமன் ரமேஷ் ப்ளீஸ்ப்பா நம்ம சடகோமன் ரமேஷ் ஏமாத்திட்டாருப்பா நம்மளை. அவ்வளோதாங்க, இருந்த மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவும் போல் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. சரிங்களா? ஒரு 5000 டைமண்ட் பண்ணுமே அப்படின்னு பண்ணிவிட்டோம். சரி, பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது வச்சு வந்துருச்சுல. இது நம்ம பார்த்தா நம்ம தலைவர் இது மாதிரி தான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் எங்கே இருக்கு. இது ஒரு முறை போட்டு காட்டிடுறாங்க உங்களுக்கு. போகிற போக்கில் ஒரு சமூக சேவைன்ற மாதிரி தான். போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த எமௌண்ட்டை காணொலியே பைத்தியக்கார் இதோ இருக்குங்க. நல்லா கண்ணாடியாக கொடுத்துருங்களா? ஒரு 300 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணலாம். சரி, ஓகே. நான் வேவும் போல பேக் டு த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருவாங்க. சரிங்களா? அது போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எங்கே ஃப்ரீயாக இருக்கலாம். இப்படி ஒரு சுற்றி போட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ண உனக்கு வெற்றி உண்டு. இந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம கிளம்பணும்னா அப்படியே இந்த இடத்துல வந்து டப்புன்னு எங்கே இது கிடையாதுங்களா? சாரிங்க, இதே நம்ம சுற்றணுங்க. இருக்குது தானே என்கிட்ட ஒன்று இருங்க, செக் பண்ணுறேன். ஆமாங்க இருக்குங்க. சரிங்க, இங்கே ஒரு ஐயோ நான் வேறு மாற்றிருந்தேன். எங்கே பாருங்க தம்பி அது வருக்கா. இப்போ இங்கே மட்டும் வந்து வேண்டியது என்றால் நான் ஓம குத்துவேன். நான் பாட்டுன்னு அமைதியாக இருந்திருப்பேன்டா. ஜூபா எங்க வந்துருச்சுங்க. போடுங்க வேற மாதிரி இங்கே இதை டக்கு ஒர்க் ஆகுது. நம்ம இருங்க. அப்போ நான் இது பார்க்குறவங்க தட்டி திசரா பெரேரா அப்படின்னு நினைங்க ஒரு பற்றி சுற்றிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் நானே வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் அப்படிங்க. ஆனால் நடக்கிறது மொத்தமே நேச்சுரலாக நடந்திருக்கோம். பார்த்தீங்களா? நேச்சுரலாக தான் நடந்துருக்கு. பார்த்தா நம்ம நீ இங்கே வண்டி அப்படின்ற மாதிரி. அப்பாடா எங்கே ஃப்ரீயில் எதுக்குங்க கொடுக்குறேன்? இல்லை, நான் அவனை கேட்குறேன், எதுக்கு அப்புறம் இந்த 3 வந்து ஃப்ரீ நாங்கள் வந்து கொடுக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாகவே சுற்றிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறீங்க. இங்கே எதுக்கு எங்கே கிடச்சிக்கலாம்? கிடைக்கல. அப்படி எப்படி நாங்கள் வாங்க முடியும்? என்னங்க நீங்கள் ஒன்றுத்தில் போன முடியாது ஒன்று கிடச்சிதுங்க எனக்கு. எங்கே இந்த டபுள் சர்க்கரை வேணாலும் கோச்சிக்கின்னு போய்டும். பார்த்துக்க இதை பார்த்தா எப்படில இருக்கு உனக்கு? கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு இது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன இந்த ட்ரெஸ்ஸை நான் பார்க்குற மாதிரியாலே இருக்குது. இது சொல்கிறேன், இது வந்து பழைய ரேங்க் டோக்கனுக்கு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும் பண்ணி டிசைனர் வந்து புது ஐயோ இது எக்யூப் பண்ணேன். சரி, ஓகே. ஐயோ எங்கே தம்பி டே இதோ இருக்கிறா டே. ஏன்டா நான் சாவ அடிக்கிறீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏழு தாய் மகன்
உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா? ஐயோ எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கொடுக்க மாட்டேன். எங்க கரீனா பாரு கரீனா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமா நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் கோச்சிங்னு சேர் விட்டு ஏந்து போயிடுவேன். சொல்லிட்டேன், கோச்சிங்னு சேர் விட்டு ஏந்து. ஏன்னா ஏந்து போடான்றியா? ஏந்து போக முடியாதுன்றியா? நான் ஏந்து போயிடுவேன் பார்த்துக்க. ஏன்னா வயிற்றுல வரக்கூடாது. ஒரு மனுஷன் இது இது இருக்கா இப்படி சுற்றி பார்ப்போம். மொத்தம் எத்தனை வருது? 5 சார். என்னடா வாய்ஸ்லாம் மாட்டுதுண்ணா. காத்து கருப்பு கலை வாய்ஸில் ஒரு பாட்டு பாடினாதான் இவனுக்கு அடங்குவானுன்னு நினைக்கிறேன். இருங்க. செந்தூரா எங்க என்னங்க காத்து கருப்பு கலைக்கு அடங்க மாட்டாப்புல ஒரு தலைவர். ஏப்பா தலைவரை நான் எப்படியோ விட்டு போயிடுவோம் நினைச்சியா நீ? என்ன போக மாட்டேன். ஐயோ வாய்ஸ் அப்படி மாறுத. எங்க தம்பி கொடுங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி. எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா இவரு சுத்துறதுக்கு? வெறுப்பா இருக்குதுடா, கடுப்பா தத்தீங்கன்னா ஒரு பக்கம். நானும் மாட்டேன். எங்க தோ வந்துருச்சுங்க. இல்லை இதை வச்சு என்னெல்லாம் போடங்க போகுது. நான் போல இந்த பக்கம் வெறுப்பேற்றி இங்க இருக்கு. இங்க ஏற்றி விட்டுருக்கு, எங்க வீட்டுருக்கு, உங்க வீட்டுல இல்லையா அப்படின்ற மாதிரி தான். இந்த இங்க இருக்கு, மேல இருக்கு, கீழே இருக்கு, பக்கத்துல இருக்கு, முன்னாடி ஒன்று இருக்கு, பின்னாடி ஒன்று இருக்குன்றானுங்க. இந்த வாட்டி யாருக்கு நம்ம மொட்டை போடலாம்? யாருக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்? சுந்தர் என்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போட பாருங்க. எங்கள் சுந்தரை தப்பிச்சடையிலே சுந்தர் சத்த வயல சுந்தர் தப்பி ஸ்டாப்ல. அதுக்கப்புறம் வேறு யார் சொல்லிட்டேன்? பசங்க பேரே சொல்கிறேன். கீர்த்தனா என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க பாருங்க. கீர்த்தனா இல்லைங்களா? நீங்களே தப்பிச்சிங்களா? சரி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வேறு யாருங்க மொட்டை அடிக்க போகிறோம்? ஹரிணி உங்களுக்கு மொட்டை அடிக்க போடுங்க. ஹரிணி தப்பிச்சிச்சிங்களா? ரைட் விடுங்க. அப்படிங்களா? ஜனனி தப்பிச்சிச்சிங்களா? இல்லை என்னல இது ஒரு ஸ்டோனு வீட்டுக்கு அட்டூரியம் பண்ணுறாங்கடா அவனுங்க. நான் கேட்குறேன், இந்த வாட்டி வந்தால் கர்ணா ஓனருக்கே இப்போ மொட்டை அடிக்கண்டா. வெறுப்பேற்றி நிற்கிறீங்க போடா. வெறுப்பாங்கடா எனக்குலாம். ஒரு மனுஷாலி என்னடா பண்ண முடியும்? இங்கே 8 சுத்து இருக்குதுங்க. ப்ளீஸுங்க கையெழுத்து கும்பிட்றேங்க, என்னால் முடியலைங்க. நான் அழுவுறது என்ன இங்கே தமிழ்நாடு பார்த்தேன் தெரியணுமா உங்களுக்கு? நான் கேட்குறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எனக்கு. இங்கே வந்தால் கூட கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிறதே கொடுத்து வெறுப்பேற்றுறானுங்க. உங்களுக்கு வெறுப்பேற்றுவானுங்க. இந்த மாதிரி தான் பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க. எங்க என்னங்க இவனுக்கு பண்ணுறானுங்க? அடா பாவீங்களா? இல்லை சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குதுல. போவா டே மோசக்காரா, இந்த லிஸ்ட்டில் கூட வரலையாடா இது? டேய் அட பாவீங்கள. என்னங்க ரைட்டுங்க. எங்க திசாரா பிறரும் ஒர்க் அவுட் ஆகலை, பூம்புரம் ஒர்க் அவுட் ஆகலை. மொட்டை போடுறது முதல்ல என்னங்க இன்னைக்கு எல்லா மந்திரம் ஃபெயில் ஆகுது இன்னைக்கு. இன்னைக்கால ஏந்து யாரும் முகத்தில் முடிச்சேன் நான். சே கண்ணாடி தான் பார்த்தேனா? சரி சாரிங்க, ஏன் மூஞ்சி தான் பார்த்துக்கிறேன். நல்ல காலம் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருந்தேன். ஏங்க நான் இது சுத்தமே தாங்க இவனுக்கு இதை பண்ணுங்கிறானுங்க. நான் இங்கே சுற்றலை, கொஞ்ச நேரம் நான் போயிட்டேன். செந்தூரா செல்வோமே செந்தூரா. இனிமேல் நீங்களே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொஞ்ச நேரம் வெறுப்பாங்க. நீங்கள் ஏன் சுத்த போகிறீங்க பாவம்? நல்லா வெறுப்பாக இருக்கிறனால வந்து யாருன்னா பக்கத்துலலாம் கழிச்சு வச்சிருவேன். அவ்வளோ வெறுப்பு இருக்குது எனக்கு. கொடுக்க மாட்டானுங்க போல இவனுங்க. பயங்கரமான ஆளாங்கிறானுங்க இவனுங்க. எங்க கொடுங்க ப்ளீஸுங்க. நான் ஏன் பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறா சொல்லுங்கிறேன். ஏன்னா இவனுக்கு என்ன டபுள் பாஸ் வேலை காட்டினாலும் இருக்கிற 5 டைமண்டும் கொடுங்க முட மாட்டானுங்க போல இருக்கிற மாப்பிள்ளை இவனுங்க. அவ்வளோ ஒர்த்தா இது கேட்கறேன். வேறு வழி இல்லாதா டபுள் சாட் கண்ணு இப்போ எங்க பார்த்தீங்களா? ஆல்ரெடி கிடச்சிதுன்னு என்னோட வாட்டி கொடுத்துட்டு நீ. நான் கேட்குறேன், ஆல்ரெடி இது கிடச்சிக்குது எனக்கு, அதனால் நீ பாட்டுன்னு எடுத்து கொடுப்பேன். போடா நான் வீடியோ பண்ணலங்க, நான் கிளம்புறேங்க, சாரிங்க. எங்க இவனுங்க என்ன பண்ணலாம் அசர மாட்டானே இப்போ தம்பி. இவன் மூஞ்சி தான் பார்த்தேன். இந்த மூஞ்சியை பார்த்ததால தான் என் மூஞ்சை பார்த்து பேசினீங்கப்பா. இந்த மூஞ்சை பார்த்தால தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்கள் ராசி வச்சுட்டு இல்லை. என்னடா இது? இதே லிஸ்ட்லேயே வந்து என்னடா கணக்கு? சரி போடா, இந்த பக்கம் போடா. நான் 20 தான் சுற்றுறேன். தூபோ கிடைக்க மாட்டேன். தூபா கிடைக்கவே மாட்டேன். தூபா இது கிடைக்காது. எங்க கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணலாம்? எங்க ஒரு மனுஷால என்னங்க பண்ணுவாங்க? நல்லா வெளியே போயிடுவாங்க, நல்லா கடுப்பாய் போயிடுவாங்க வெளியே. எனக்கு என்ன வெறுப்பேத்துறீங்களாடா நீங்க? என்ன are you serious? are you mad? it's a worst behavior. எப்படி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 2 இங்கிலீஷ் வாசி பேசி பார்த்தேன். ஏடா இவ்வளோ திட்டத்துக்கே இங்கே தான் வந்து நிற்பீங்களாடா நீங்கள்?
இது இன்னும் 2 வார்த்தை சேர்த்து நம்மளுக்குது. அரே பைத்தியக்கார் கர்ணாகார் கொஞ்சம் பார்த்து செய்யல. இவனுங்க இப்படி சுத்துறப்ப இப்படி போட்டாதான் அடுத்த வாட்டி சுத்துவான். இப்போ டைமண்ட் சுத்தாம அலாட் ஆகலாம்னா இந்த மாதிரி டபுள் பாஸ் வேலை காட்டுறாங்க நம்மளுக்கு நம்ம கிட்டே. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க போங்க நீங்க. ஏமா அந்த லிஸ்ட்லேயே வர மாட்டேங்குது பாருப்பா. இங்கே தான்ப்பா வந்து நிற்குது. இது என்னடா பஜனை பாட்டாகுது இது. என்னடா பஜனை பாட்டுன்னு கேட்குறேன் நான். விருப்பாகுதுரா. தன்னானே நானே தானே நானே தானே நானேனும் தானே நானேனும். இதுக்கு நான் என்ன தெரியுமா நினச்சேன், சீக்கிரமாக கிடச்சிச்சுன்னா இது வந்து இது எப்படி கன்னு அடிக்குதுன்னா உங்களுக்கு சுட்டு காமிக்கலான்னு நினச்சேன். போடு தன்னானே நானே இல்லை இவனுக்கு கொடுக்க மாட்டாங்களா கம்முனு ஏந்து போயிட்டு மேலே என்ன பண்ணலாம். ஏன்னா கிடைக்கிற மாதிரி தெரியல இது. இல்லை ஆனால் ரொம்ப என்ன சோதிக்கிறானுங்களே இவனுங்க. இங்கே இந்த லிஸ்ட்லேயே வரமாட்டேங்குது பாருங்க. சத்தியமாக எவனுமே சுத்தாதீங்க. அட்டூழியம் பண்ணுறானுங்க இவனுங்க. ஏன்டா இப்படி இறங்கிட்டீங்க? வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லைன்னு கேட்க முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபீல்டில் வந்து கொடுப்பாங்க இவங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்களை வெக்கமா இல்லையான்னு கேட்க முடியாது. இருந்தாலும் நான் கேட்பேன் வெக்கமா இல்லை உனக்கு? ஏண்டா ஏன்னா நான் வயிற்றுச்சில் இருப்பேன். எவ்வளோ டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணானே 3000 டைமண்ட் காலிடா. 3500 டைமண்ட் காலிடா ஒரே ஒரு கன்னுக்கு. ஏன்னா நான் சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க என்னால் முடியலடா. கொடுத்துட்டீங்களாப்பா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இருங்க இருக்கீங்க எங்க என்னதுங்க இது? ஆனால் பாவி பயலுகளை எம்மனு கேரக்டர் வேற என்ன மாற்றி கையில் நிற்கிறேன். எங்க இதுக்கே வீடியோ எங்கேயோ போயிருக்குமே. ஆனால் பாவிங்களே பாவிங்களே. Tá sentindo a energia? Don't trust us. Join the battle. Join the battle. ஓகே இது வச்சுட்டு கையில் வந்து அந்த வெப்பனை வச்சாதான் கொஞ்சம் பல அமைதியாக இருக்கும். சரி அருமையாக இருக்கும். என் பிஸ்டல் ஏதாவது இருக்கிற எல்லா கண்ணுக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஷார்ட் கன் யா பரிசு தட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டு போயிட்டு ரேஞ்ச் எப்படி கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்துடலாம் மக்களே. சரிங்களா? ஸோ வந்து நின்றுங்க நின்னீங்க இம்மா நேரம் நின்று பார்த்துட்டீங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடுங்களேன். இது தான் ஸோ எப்படி நிற்குது, அதாவது இந்த டபுள் ஜார்க்கு நல்லா இருக்கா இல்லையா ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுத்துடலாம். நான் எப்பவுமே சொன்னால் ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுத்துடணும் மக்களே. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுத்துடலாம். இங்கே கண்ட்ரோல் செட்டிங்ஸு சவுண்டு சவுண்டு இருக்குதா இங்கே இருக்குது. இந்த 20% கூட வேணாம், 8% வச்சுப்போம். இது எத்தனை பேக்கில் இது போட வேண்டியதாக இருக்குமா இருக்காதா? சரி ஓகே டப்புன்னு போயிட்டுறா மாப்பிள்ள. ஆனால் நான் ஏழை கண்ணே பெரிய கண்ணு மாதிரி தெரியுதுல்ல? ஆமால நான் கூட குட்டி கண்ணு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இல்லை தம்பி இருப்பா ஒரே நிமிஷம். எங்கே பயங்கரமான ஆள். இப்போ எமோடிக்கு மட்டும் போட்டோன்னா அவனை சாவடிச்சு விடுவேன். எங்கே பாருங்க தம்பி எங்கே M10 மாதிரி பெருசாக கிடைக்கிறானுங்க பற்றியலா கண்ணு. அது கவனித்திருக்கல யாராவது கவனித்திருக்கல M10 இல்லை என்ன தம்பி? ஓ எமோடு போட்டு அடிக்கிற கேஸ் இது. போட அந்த பக்கம் அப்படியே ஓடு வாடா. எங்கே வர்ற? எனக்கு எதுவும் பேச்சா டிஃப்ரெண்ட் தெரியலைங்க. ஒரு வேளை டபுள் செகண்ட் பவர் கொடுத்தல எனக்கு தெரியலையா? ஓகே ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறா? என்னல பண்ண போகிறா? எங்கே ஒரு பீஸ் நான் ஆச்சுன்னது ஒரு இன்ச்சு நான் பாஸ்ட்டாக வச்சுக்கிறேங்க. இதில் நான் தாங்க சாரிங்க. இங்கே யாரா போய்த்தேக்கா டேமேஜ் விழுது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நான் ஒரே ஒரு 45 மட்டும் தான் போகிற மாதிரி காட்டுது. என்னப்பா தம்பின்னு ரொம்ப இங்கே பார்த்தீங்களா அக்குவிசி இது இல்லைன்னானுங்க. எங்கே இவ்வளோ தாங்க இதுக்கு டேமேஜு. நல்லா பாருங்க. எங்கே இது ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ஒன் ஷாட்டில் போகிறது கிடையாது. எனக்கு அடிக்க தெரியலையா? போகுது நல்லா ட்ராக் பண்ண போடல. ஆனால் இந்த டைமில் தான் இவ்வளோ டேமேஜ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அடே பாடையில் போவான் யாரா அவன்? அப்படி சிவனே தானே சுற்றி நின்ற டேய். யாரு பாரு தம்பி. ஒன் டேப்பு என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அடித்து பார்த்துனுங்க. என்னால் முடியலைங்க. டபுள் ஷாட் கன் அடித்து பார்க்கலாமா? நான் அக்ரீசி இங்கே 2 ஷாட் அடித்தா கூட சாக மாட்டாங்க. என்னங்க இது ரீலோடு
ஏப்பா தம்பி, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்த, ஒரு ரேஞ்சு கொடுத்த, ஆனால் டேமேஜ் இல்லாமல் போச்சப்பா தம்பி. எங்க டேமேஜ் இல்லைங்க சீரியஸ்லி. டேமேஜ் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் இல்லைப்பா தம்பி. ஆமாங்க, டேமேஜ் கிடையாது அந்த அளவுக்கு வந்து இதில் டேமேஜ் கிடையாது. 100% ஷோர். நம்ம தம்பி எங்கப்பா போகிறேன் நீங்களே பாருங்க. இப்போ அந்த 8-8-7-7 தவிர போக மாட்டேங்குதுங்க. அதுதாங்க பிரச்சனை. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹெல்மெட் ஆகி வெளியே வந்துடுறேன். ஓகே, ஸோ இதுதான் மேட்ரு. கன்று எப்படி எடுத்தது எவ்வளோ கஷ்டம், அதை நாங்கள் பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நான் ஏழை தாய் மகன், இதுமாரி நீங்களே பண்ணா எப்படி என் மனசுலாம் புண்ணா போச்சுங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். நேராக வந்து லைக் போடுறேன். போட முடியாது, இந்த அம்த்துல ஆட்டெலாம் ஏங்கடா ஆடக்கூடாது, மூஞ்சில ஒரே குத்தி விடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து நம்ம சேனல் மேலும் சப்போர்ட் செய்யணும். மிகவும் தமிழ் கேட்டுக்கணும். இந்த வீடியோ முடிக்கணும் உங்களுக்கு இந்த தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ பாய். இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்க மக்களே, ஜாலியாக சும்மா இருந்தீங்கன்னா அந்த பக்கம் வாங்க. நன்றி, வணக்கம்.